அண்ணாமலை என்ன சொல்றார்? இன்னைக்கு காலையிலும் சொல்றார், 7 தலைமுறைக்கும் அந்த பெண்ணின் குடும்பத்தை மானத்தை வாங்கி விட்டீர்கள். யார் வாங்குறது? இவர் தான் வாங்கியிருக்கார். அசிங்கம் அது. ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பாருங்க, எத்தனை அபத்தமான பேட்டி பாருங்க. கிறிஸ்மஸ்க்காக மாஸ்க் போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, அந்த நேரத்தில் அலங்கோலம் பண்ணாங்கன்ற சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு முன்பு. காவல்துறை என்ன பண்ணுது அல்லது அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்விகள் எல்லா மனசுலயும் எழுறது நியாயம் தானே? அங்க குற்றமே நடக்கலாம். அங்க என்ன 10 அடிக்கு ஒரு 10 அடி போலீஸ், 8 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்ப எத்தனை போலீஸ் பண்ணும்? 8 கோடி மக்களுக்கும் கன்மேன் போட்டலாமா? தமிழ் மரபுப்படி இது மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிறதும் செப்பல் போடாமல் நடக்கிறதும் ஒன்றும் தவறு இல்லை. என்னோட போராட்டத்தை இன்னொரு வழியில் நான் எடுத்துட்டு போறேன். மண்ணாங்கட்டி முழுக்க முழுக்க ஒரு மறை கழன்ற மனிதராக நான் பார்க்கிறேன். நானா இருந்தா வெட்டிடுவாங்க, சுற்றுவாங்கன்றாரு. சுற்ற முடியுமா? வெட்டிட முடியுமா? அந்த விசாரணையில் இப்போ நேற்று நீங்கள் அவனை பிடிச்ச உடனே என்கவுண்டர் பண்ணியிருந்தா என்ன குற்றச்சாட்டு வச்சிருப்பார் தெரியுமா அண்ணாமலை? மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, குரங்கு ஆனந்த், குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்த், சென்னை பாலாஜி, தஞ்சை பாம் பாலாஜி, அரியமங்கலம் ஜாகீர், பாக்கெட் ராஜா தஞ்சாவூர், குடவாசல் சீனு, அஞ்சலிக்கு வடசென்னை பாஜக மகளிரணி செயலாளர். படப்பை குணா வீட்டில் போய் யார் கட்சியில் அவரை பார்த்து சேர்த்து தெரியுமா உங்களுக்கு? இல்லை, 26 திமுக ஆட்சியிலேருந்து அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்றாரு சார். எத்தனை 1/2 கிலோமீட்டர் டெய்லி நடப்பாரா மெயின் ரோட்ல? பட் ஒரு சபதம் எடுத்திருக்காருல்ல. என்ன சபதம்? மண்ணாங்கட்டி சபதம். ஏன்னா திமுக ஆட்சி அகற்றுவதற்கு இந்த செருப்பு போடாம இருந்தா போதுமா? இந்த அபத்தமான போராட்டம், அபத்தமான பேச்சுக்கள் இதெல்லாம் தலைவருக்குரிய தகுதியே போயிடுச்சுங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, இதை 2 வகையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒன்று, காவல்துறை இந்த விஷயத்தை எப்படி அணுகுனாங்க, இன்னொன்று அரசியல் கட்சிகள் இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னு தான். ஃபர்ஸ்ட் காவல்துறை இதுல இருந்தே நம்ம பார்த்துருவோம். நேற்று சிட்டி கமிஷனர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. எஃப்ஐஆர் எப்படி வெளியானுச்சு அப்படின்றதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு பத்திரிகையாளராக கிரைமை நீண்ட காலம் கவர் பண்ணியிருப்பீங்க நீங்க. அவருடைய அந்த ப்ரெஸ் மீட், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஏற்புடையதாக இருந்துச்சு உங்களுக்கு? எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு, அது விவாதிக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு நேற்று ஒரு அடிஷ்னல் ஒரு வேர்டு விட்டார். சொன்னார் அதை பற்றி பேசுறது குற்றம் தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம அதை டீட்டெயில்டாக பேசினா சரியா இருக்காது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை அந்த விவகாரத்தை பேசுவோம். எஃப்ஐஆர் லீக் ஆனது தவறான விஷயம். அதை மீடியா பிரேக்கிங்னு போட்டது அதை விட கொடுமையான விஷயம். ஆன்லைனில் அப்லோடு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்சோ கேஸ் பிளாக் ஆகணும். ஆனால் அதை மீறி அது எக்ஸ்போஸ் ஆகுது. அதை டவுன்லோடு பண்ணி மீடியா பிரேக்கிங்னு போடுறது எந்த வகையில் நியாயம்? இந்த வகையில் நியாயம்? மீடியா எத்திக்ஸ் மீறி இருக்காங்க. அப்புறம் நீங்கள் கமிஷனர் கேள்வி கேட்குறீங்க, அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் சில ஏன் நம்ம பெண் பெயர் மாற்றப்பட்டுள்ளதுன்னு ஏன் போடுறோம் பிராக்கெட்டில்? ஏன் போடுறோம்? இந்த மாதிரி கேஸில் இந்த சிறுமியாக இருக்கட்டும், இல்லை வயது பெரியவர்களாக இருக்கட்டும், பெண் பெயர் மாற்றப்பட்டுள்ளது ஏன் போடுறோம்? எதுக்கு போடுறோம்? அப்போ நீங்க அதை உங்களுக்கு டவுன்லோடு கிடைச்சது, பிரேக்கிங் நியூஸ், சமூக ஆர்வலர்கள் கொதிப்புன்னு போடுறது எத்தனை அயோக்கியத்தனமோ அந்த மாதிரி நம்ம அதை பேசுறதும் சரியா இருக்காது. ஸோ அதை விட்டுருவோம். இல்லை சார், அதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும். அவர் கமிஷனர் விளக்கம் கொடுக்குறாரு. அந்த வெப்சைட்டில் இப்படி நம்ம ஏற்றுறப்போ ஒரு சில தவறுகள் நடக்கலாம், அது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் அண்ணாமலை காலையில் ப்ரெஸ் மீட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அந்த சிசிடிவி வெப்சைட்டில் ஏற்றுறது எந்த தவறும் நடக்க வாய்ப்பே இல்லை, இது காவல்துறை வேணும்னே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. நான் கேட்குறேன், காவல்துறை பண்ணியிருந்தாலும் நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா? நான் என்ன சொல்லிட்டு அப்புறம் வரட்டுமா? சரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பயிற்சி பெற்றவர், போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர். நான் கேட்குறேன், அது நீங்கள் விவாதிக்கணுமா? எப்படி ஒரு கமிஷனர் ஹேண்டில் பண்ணார்? என்ன சொன்னார்? அதை பற்றி விவாதிப்பதே தவறு, அது மனித தவறோ டெக்னிக்கல் எரரோ சொல்லிட்டார்ல. அதன் பிறகு அதை பேசக்கூடாது. தவறுன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்ட பிறகு பெருந்தன்மையாக விலகி போகிறது நியாயம். அண்ணாமலை என்ன சொல்கிறார்? இன்னைக்கு காலையிலும் சொல்கிறார், 7 தலைமுறைக்கும் அந்த பெண்ணின் குடும்பத்தை மானத்தை வாங்கி விட்டீர்கள். யார் வாங்குறது? இவர் தான் வாங்கியிருக்கார். அசிங்கம். அது பேசவே கூடாதுங்க, பேசவே கூடாது. அப்போ அது வெளியே வந்திருக்கே கூடாதுல்ல? வெளியே வந்திருப்பது எங்க? வெளியே வந்த மீடியாவில் வந்தால் எத்தனை பேர் தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும்? வாங்க 2 பேர் வெளியே போவோம், 2 பேர் வெளியே போவோம், தெருவில் ஃபுல்லாக போவோம், இனி ஹோல் டே சுற்றுவோம், மைக்கை நீட்டி
இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது, அது எஃப்ஐஆர் வந்து பிரேக்கிங் இந்த டிவி போட்டாங்க, படிச்சிங்களான்னு கேட்போம், சொல்லட்டும். ரோட்டில் போட்டு ஒரு ஹை லெவல் ஆஃபீஸ் போவோம், எல்ஐசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போவோம், ஒரு ஆள் கிட்ட கேளுங்க, அது பேர் பார்த்து சொல்லட்டும். அதான் சும்மாங்க, நீங்க நானும் பேசுற பிரேக்கிங்லாம் கிடையாது. பிரேக்கிங் நியூஸை பார்த்து உலகமே அப்படி திரும்பி பார்க்கறதும் கிடையாது. அதை பிடிச்சிக்கிட்டு தொங்குற ஒரு அருவருப்பான நபர்களால் தான் அதெல்லாம் பேசுறோம். யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு 10 நிமிஷத்துல பிரேக்கிங் முடிஞ்சிருக்கும். அதன் பிறகு தொங்குகிற மனிதர் யார்? அதை பிடித்து கொண்டு டெய்லி பேட்டி கொடுக்கிற மனிதர் யார் சொல்லுங்க? கமிஷனர் சொல்லிட்டாரு விவாதம் பண்ற தப்புன்னு. அதன் பிறகு நீங்க பேட்டி கொடுக்குற 7 தலைமுறைக்கு அந்த பெண்ணின் மானபங்கத்தை யார் வாங்குறது? டெய்லி சொல்லி நீங்க தான் வாங்குறீங்க. அதனால ஒரு படித்த அதிகாரியாக செயல்படணும். மாநில கட்சி தலைவர் அதெல்லாம் அரசியல் வேறு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எத்திக்ஸ் இருக்குங்க, புரியுதுங்களா? ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு எத்திக்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நான் மீடியாவுக்கு சொன்னல, மீடியா போட்டது தப்பு, மீடியா போட்டது தப்புன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது திரும்ப அது பேசுவது சரியாகவே இருக்காது. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்துடும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த பிறகு புகார் தரப்படுகிறது. புகார் தந்த பிறகு முதல்ல புகார் வந்து முழுமையாக வரல. சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை 7:45 இரவு 8 மணிக்கு. அதன் பிறகு மறுநாள் காலையில் ஃபோன் செய்து 100 கூப்பிடுறாங்க. போலீஸ் வந்த பிறகு அந்த பெண் வந்து எக்ஸாமுக்கு போகணும், எக்ஸாம் போயிடுறாங்க. திரும்ப நான் எக்ஸாம் முடிச்சுட்டு மதியம் தான் வராங்க. மதியம் வந்து சொன்ன பிறகு என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ கேமரா செக் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் பிறகு மறுநாள் கிறிஸ்மஸ் 2 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து அண்ணாமலை பேட்டி எடுத்து பாருங்க. ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பாருங்கள், எத்தனை அபத்தமான பேட்டி பாருங்கள். கிறிஸ்மஸ்க்காக மாஸ்க் போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, அந்த நேரத்தில் அலங்கோலம் பண்ணாங்கன்றார். சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு முன்பு 24 இரவே அல்ல, 23ஆம் தேதி இரவு நடந்தது. அதை கூட வந்து அதான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இப்படி பதட்டப்பட்டால் என்ன ஆகும் விசாரணை? யோசித்து பாருங்க. சரி, சம்பவத்துக்கு வரேன், பின்னாடி அதை பேசுவோம். ஸோ விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்போது இன்னாருன்னு தெரியுது, கைது பண்ணுறாங்க. அவன் எந்த கட்சிக்காரன், திமுகன்னு இருக்கட்டுமே, தவறு தான். அதை மறைக்கிற திமுக செய்தால் அது தவறு தான், அமைச்சர் சொன்னாலும் தவறு தான். கட்சிக்காரன் இல்லைன்னு உறுப்பினர் கார்டோட எடுத்து காட்ட வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. எங்க கட்சியில் இந்த லிஸ்ட் பாருங்க, 170வது வட்டத்தில் இவன் உறுப்பினராக இருந்தால் காட்டுங்கள், பட்டியல் போடலாம். தைரியமா அது யாரும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது கைது பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சமுதாயத்தில் குற்றமே நடக்கவில்லை என்றால் குற்றமற்ற சமுதாயம் அப்படின்னு உலகத்தில் நீங்க பாத்துறீங்களா? கிரைம் நடக்க தான் செய்யும். எந்த காலத்துல இருந்து இருக்கு? எந்த காலத்துலங்க? திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருப்போம் சார், எல்லாரும் படிச்சிருப்போம்ல. அது எதுவுமே காட்டுங்க 4 பேர்கிட்ட. அந்த காலத்துல அவரே எழுதியிருக்காரு, கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, அப்புறம் களவு செய்யாமை எல்லாம் எழுதியிருக்காரு. அப்ப எதுக்கு எழுதினாரு? எந்த காலத்துல எழுதினாரு? அப்ப எல்லா காலத்திலும் குற்றம் இருக்கிற சமுதாயம் இருக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? சரியா? சோ குற்றமற்ற சமுதாயம் என்றால் போலீஸுக்கு வேலை இல்லை, நீதிமன்றத்துக்கு வேலை இல்லை. அப்போ குற்றம் நடந்த பிறகு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, போலீஸ் என்ன பண்றாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதுதான் பேசணும். அது என்ன யூனிவர்சிட்டி? அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பேர் போன யூனிவர்சிட்டி. அது சென்னையோட முக்கிய ஐக்கானா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அப்ப காவல்துறை என்ன பண்ணுது, அல்லது அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்ற கேள்விகள் எல்லா மனசுலயும் எழுறது நியாயம் தானே? அதுதாங்க கேள்வி. குற்றம் நடந்த பிறகு குற்றம் நடந்து விட்டது. அங்க குற்றமே நடக்கலாம். அங்க என்ன 10 அடிக்கு ஒரு 10 அடி போலீஸ், 8 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்ப எத்தனை போலீஸ் பண்ணும்? 8 கோடி மக்களுக்கும் கன்மேன் போட்டலாமா? சட்டம் இது பார்க்க நான் கேட்கறது ரொம்ப கேவலமா கூட பல பேருக்கு தெரியலாம். 8 கோடி பேருக்கும் கன்மேன் போட்டலாமா? சொல்லுங்க. இல்ல சார், ஞானசேகரனை முதல் முறையே பிடிச்சி அவர் 2010ல இருந்து அவர் தொடர்ந்து குற்றம் செஞ்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசவே கூடாது. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். கிரைம் நடக்குதா இல்லையா? கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, திருட்டு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது, பாலியல் பலாத்காரம் நடக்கிறது, எல்லாம் நடக்குதா இல்லையா? எங்க நடக்கல? எந்த நாட்டில் நடக்கல? குற்றம் நடக்கிறது. குற்றம் நடந்த பிறகு போலீஸும் நீதிமன்றம் என்ன செய்கிறது? இதுதான் பேச்சு, இதான் யதார்த்தம். யார் செய்கிறார்கள்? குற்றம் செஞ்சவங்களும் அவங்க குடும்பத்தை ஒத்துக்க விட்டுறாங்களா? ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். போலீஸ் பிடிக்க போறாங்க, அங்க இருக்கிற அந்த உறவினர்கள் பெத்தவங்களாம் அடிக்கிறாங்க போலீஸ. கிரைம் அக்யூஸ்ட பிடிக்க போறாங்க சென்னை புறநகர்ல. இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்குள்ள பார்த்தேன் அந்த வீடியோவை. நீங்க குற்றமே நடக்காத சமுதாயத்தில் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க.
குற்றம் நடக்கிறது, நடந்த பிறகு எத்தனை மணி நேரத்தில் போலீஸ் பிடிக்கிறாங்க, எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும் பிடிக்கிறாங்களா இல்லையா? அதான கேள்வி. நம்ம எல்லாருக்கும் சமூக பொறுப்புணர்ச்சி வேணும், சமூக பொறுப்புணர்ச்சி வேணும். இது அரசியலாக்குன மற்ற கட்சிகள் இருக்குல்ல, ஒரு பாஜகல இருந்து அவங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இன்னைக்கு காலையில் அண்ணாமலையோட போராட்டத்தை கோயம்புத்தூர்ல பார்த்திருப்பீங்க, 6 முறை சாட்டையால அடிச்சுக்கிட்டாரு. இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு படித்த மனிதராக இருந்தால் முதல்ல எப்படி சிந்திக்கணும்னு ஒன்று இருக்கு. படிக்காத மனிதர் என்றாலும் ஒரு வயது அனுபவத்தில் எப்படி சிந்திக்கணும்னு இருக்கு. நான் எப்படி வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன் அப்படின்னா, அண்ணாமலையுடைய அப்பாவா முதல்ல அவர் நினைச்சு பார்க்குறேன். இந்த மாதிரி வெறுங்காலோட சாட்டையில் அடிச்சுப்பேன் இப்படிலாம் இருப்பேன்னா, அதற்கு அண்ணாமலையுடைய அப்பாவாக அவர் மனநிலை எப்படி இருக்கும், ஒரு பேரண்டிங் யோசிப்பாங்க. அதுக்கு இங்கேயே ஆடு மாடு மேய்ச்சி அவுத்து விட்டுருந்துக்கலாம். அவர் நல்ல ஒரு ஷூ வாங்கி பிஎஸ்டியில் படிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஐஏஎம்ல சேர்த்து படிக்க வச்சு, அப்புறம் ஐபிஎஸ் பண்ண வச்சு, ஒரு அழகான உடுப்பு உடுத்தி, அந்த ஷூவை விட ஒரு அழகான காக்கி ஷூ போட்டு அழகு பார்த்த அண்ணாமலையுடைய அப்பாவுடைய எண்ணத்தை நீங்க பிரதிபலிங்க. ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட நீங்க செப்பல் போட்டு தெரிவாங்க ஹைஜீனிக்னு சொல்லிட்டு. நீங்க செப்பல் போடாத மனிதர்கள் இன்னைக்கு நீங்க விரல் விட்டு எண்ணலாம். அப்படி இருக்கும்போது அந்த அண்ணாமலை தந்தை இப்படிலாம் உன்னை படிக்க வச்ச, செலவு பண்ண, ஐபிஎஸ் ஆக்கின, நீ வெறுங்காலோட சுத்துவ, செப்பல் போட மாட்டேன், சாட்டையில் அடிச்சு பண்ணா நீ ஆடு மாடு வைத்திருக்கலாம். ஒரு போராட்டத்தை அவர் பண்றாரு. நான் முடிக்கல. ஓகே, ஒரு அண்ணாமலையுடைய மனைவியாக எண்ணி பார்த்தால் இன்னும் அதை விட அசிங்கம். ஒரு படித்தவர், அவருக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காமன் சோஷியல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்க வீட்டுக்காரர் படிச்சவருமா, ஐபிஎஸ்மா, இல்லை சினிமா ஜோக்கு கிடையாது, இது ஆட்சி அகற்றுகிறேன், அது வரைக்கும் நான் காலனி போட மாட்டேன், நான் இந்த ஆட்சிக்கு எதிராக சவுக்கத்தை அடித்துக் கொள்வேன் அப்படின்னு கேலி பண்றதுக்கு வந்தாங்கன்னா அந்த பெண்ணின் மனநிலை என்ன, மனைவியின் மனநிலை என்ன? அடுத்து குழந்தைகள், அவர் குழந்தைகள் படிக்க போவார்கள். இன்னைக்கு வர சோசியல் மீடியாவில் மீம்ஸ் பார்ப்போம்ப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி அந்த குழந்தை பார்த்து அண்ணாமலை பொண்ணு பார்த்து சிரிக்கும், பையனை பார்த்து சிரிப்பாங்க. அந்த வேதனையை உணரக்கூட ஒரு மறுக்கிற மனிதராக அண்ணாமலை பார்க்கிறேன். இதான் என்னோட முதல் கட்டப்பா. தமிழ் மரபுப்படி இது மாதிரி சாட்டையால் அடிச்சுக்கிறதும் செப்பல் போடாமல் நடக்கிறது ஒன்றும் தவறு இல்லை, என்னோட போராட்டத்தை இன்னொரு வழியில் நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த போராட்டத்துக்கு மண்ணாங்கட்டி முழுக்க ஒரு மறை கழன்ற மனிதராக நான் பார்க்கிறேன். தமிழிசைக்கும் அவருக்கும் இருக்கிற போட்டி, அவர் கட்சி தலைவராக நீடிக்க போகிறாரா இல்லையா என்ற ஒரு பெரும் விரக்தி. நீங்க யோசித்து பாருங்க, இவ்வளவு ஆக்ரோஷமா அவர் நடைப்பயணம் போனார். எந்த நடைப்பயணத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு மாவட்டத்தில், ஒரு நகரத்தில் பாஜகவுடைய முன்னணி தலைவர்கள் அல்லது முன்னாள் தலைவர்கள் நடக்க வச்சு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு போட்டோ வாங்க, நீங்க ஒரு 50 கிலோமீட்டர் நடங்க, இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் நடங்க, அடுத்தடுத்து பாயிண்ட்ல பெரிய தலைவர்கள். அவர் தானே சார் தலைவர், அவர் தானே முன்னாடி நடக்கணும். அப்படி இல்லைங்க, அது வியாதிங்க. நான் சொல்றது பேச விட்டானே, தன்னை முன்னிலைப்படுத்துகிற ஒரு மன வியாதி, அது வேற ஒண்ணுமே கிடையாது. சம்பவம் நடந்த பிறகு தமிழிசை அவர்கள் போராட்டம் நடத்துகிறார். அந்த போராட்டத்தில் ஒரு மேன் ஹேண்டில் செய்யப்பட்டதாக அந்த அம்மா வெளியிடுறாங்க. போலீஸ் மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க, போராட்டம் நடத்தவில்லைன்றாங்க. அது மீடியாவில் பரபரப்பாக வருது. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இனி போராட்டம் கிடையாது. நேற்று பேட்டியில் வீட்டுக்கு வெளியே போராட்டம் நடத்தணும், இந்த அரசாங்கத்துக்கு சாத்வீக போராட்டம். எப்படி அந்த அம்மா போராட்டம் பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக, காரணம் இவர் ஏற்கனவே தமிழிசை ஆளுநர் பதவியிலிருந்து விலகி இங்கு வேட்பாளராக வந்த பிறகு பேட்டி கொடுத்ததுக்கு ஒரு நாள் சொன்னார் கோயம்புத்தூர்ல, இந்த பாருங்க இனிமேல் பேட்டியெல்லாம் கமலாலயத்தில் மட்டும்தான், ரோட்ல போற வர இடத்துல ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்குனாரு. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னாரு? தமிழிசைக்காக சொன்னார். தமிழிசை இவருக்கு கட்டுப்பட மறுக்கிறார். ஏனென்றால் இவருக்கு முன்னாள் தலைவர், 2 மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அந்த தைரியம். மற்ற எல்லோரும் பேட்டி கொடுக்க மறுத்தார்கள். ஏர்போர்ட்லயோ வெளியிலையோ கமலாலயத்தில் தான் பேட்டி கொடுக்கணும், இல்லை பார்ட்டி ஆஃபீஸ்ல பேட்டி கொடுக்கணும், அந்த மாவட்ட கட்சி அலுவலகத்தில். தமிழிசை மட்டும் வீட்டில் பேட்டி தருவார், ஏர்போர்ட்ல பேட்டி தருவார். அண்ணாமலைக்கு கட்டுப்பட மறுக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். அந்த போர் தான் இதுக்கும் காரணமா? அதுக்குதான் காரணம். ஏன் சாத்வீக போராட்டம் அறிவிக்கிறாரு?
வீட்டு வாசலில் நின்று போராடி கொள்ள வேண்டும்? ஏங்க, ஒரு தன்னை விட ஒருத்தர் வந்து பெயர் வாங்கி விடுகிறார், அதாவது அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டு விட்டால் நமக்கு பெயர் வந்து இல்லாம போய்விடும், எல்லா போராட்டத்திலையும் இவரே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அழுகுனி ஆட்டத்திற்காகத்தான் அவர் நேற்று வந்து எமோஷனல் ஆனது. வேற என்ன நினைக்கிறீங்க? காவல்துறை மேலதான் என்னோட கோவம், அதற்காக தான் என்னோட போராட்டம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. காவல்துறை மேல நான் கேட்கிறேன், கமிஷனர் பேட்டி கொடுத்தார்ல, கமிஷனர் அருண், அவர் எந்த பேட்ச்? எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். 95, 96 பேட்சாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தினமலரில் வேலை செய்யும்போது அவர் வந்து ஏஎஸ்பி முடிச்சுட்டு அண்ணா நகர் டிசிஎல்லாம் இருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு 25, 26 வருஷமாக இருப்பார். ஸோ யோசித்து பாருங்க, அவர் எத்தனை வருஷம் எஃப்ஐஆர் பார்த்துருப்பாரு? அவருக்கு கீழே அடிஷ்னல் கமிஷனர், டெப்டி கமிஷனர், கிட்டத்தட்ட அருண் கீழே ஒரு 15 டிசி இருப்பாங்க, ஒரு 8 ஜேசி இருப்பாங்க, 2-3 அடிஷ்னல் கமிஷனர் இருக்கிறார்கள். ஒரு எஃப்ஐஆரை வெட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா? சரி பார்க்க தெரியாதா? இவர் எத்தனை 8 வருஷம் இருந்தார். முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நானாக இருந்தால் வெட்டிடுவேங்க, சுட்டுருவாங்கன்றார். சுற்ற முடியுமா? வெட்டிட முடியுமா? இப்படி எமோஷனாக இருந்தால் விசாரணை எப்படி நடக்கும்? முதல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி நடந்து கொள்ளணும், எமோஷனல் ஆகக்கூடாது. எவ்வளோ பெரிய கிரைமை கூட பார்க்கலாம், கிரைம் பார்த்தா அந்த இடத்துல பதட்டப்படாமல் பேட்டி கொடுக்கணும், அந்த சம்பவத்தை பற்றி மக்கள்கிட்ட போய் சொல்லணும், மீடியா கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் விசாரணை நடத்தணும். அந்த விசாரணையில் இப்போ நேற்று நீங்கள் அவனை பிடிச்ச உடனே என்கவுண்டர் பண்ணியிருந்தா இன்னும் குற்றச்சாட்டு வைத்திருப்பார் தெரியுமா அண்ணாமலை? இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருந்திருக்காங்க, அதை மறைக்கிறதுக்காக என்கவுண்டர் நடக்கப்பட்டிருக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? அப்போ இந்த புலன் விசாரணையில் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, முதல்ல தினத்தந்தியில் வந்திருக்கு, 2-3 பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்ததுன்னு சொல்கிறாங்களே, போலீஸுக்கு புகார் வரல, அந்த பெண்ணிடம் சொன்னதாக சொல்கிறார்கள். இல்லை காலேஜில் இப்போ அந்த கமிட்டி கிட்ட சொல்லியிருக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் விசாரணை பண்ணதானே தெரியும் இவன் ஒரு அஃபெண்ட் பண்ணியிருக்கானா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றங்கள் செய்திருக்கிறானா. கமிஷனர் பேசுறப்ப 20 வழக்குகள் அவர் மேல இருக்கு, ராபரி இது மாதிரி வழக்குகள். அந்த கேஸ் வேறங்க. மொத்தம் வந்து ஹவுஸ் பிரேக்கிங், தெஃப்ட், பிட் பாக்கெட்டு, வழிப்பறி, அந்த கேஸ் வேற 20 கேஸ் இருக்கு. ஆனா நான் சொல்றது பாலியல் குற்றச்சாட்டில் இவன் மீது புகார் இருக்கா சொல்லுங்க பாப்போம், அதுதான் நம்ம கேள்வி. ஸோ நீங்க ஒரு எமோஷனல் ஆனீங்கன்னா எப்படி நீங்க கிரைம் கேஸ் நடத்துவீங்க சொல்லுங்க? எப்படி நடத்துவீங்க? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எடுத்து உடனே சுட்டுணும் ஒரு, நான் கேட்குறேன், சரி பெண்ணுக்கு இவ்வளோ கொதிக்கிறீங்களா, இவ்வளோ குதிக்கிறீங்களா? காயத்ரி ரகுராம் என்ற ஒரு நடிகை உங்கள் கட்சியில் சேர்ந்து உங்கள் கட்சி பிரமுகர் அவரை கேலி செய்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ பற்றிலாம் பேசினா தப்பாக போகும். என்ன பண்ணீங்க? கட்சி தலைவர் தான் நீங்கள். ஆமாம், காயத்ரி ரகுராம் என்ன நடந்தது சொல்லுங்க, விசாரணை பண்ணாரா? அந்த மாதிரி பேட்டி கொடுத்துச்சுல, ஒரு நாள் கூப்பிடல எனக்கு விசாரிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் பண்ணல? உங்கள் கட்சியில் இருக்கிற பெண். சரி, இன்னொரு ஒரு கிறிஸ்துவ பெண், அந்த அம்மா கூட ஒரு ஏதோ ஒரு இதில் இருந்தாங்க, விங்கில் இருந்தாங்க. அந்த அம்மாவை பற்றி ஒருத்தர் அவதூறாக பேசினார். என்ன விசாரணை பண்ணி என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? தினமலர் பத்திரிகையில் கமலாலயத்தில் பாலியல் விவகாரம் சேட்டை, விசாகா கமிட்டி அமைக்க முன் வருமா, கொட்டை எழுத்துல 1/2 பக்கத்துக்கு மேல போட்டாங்க. கமலாலயத்தில் பெண்களுக்கு துன்புறுத்தல். முருகன் தலைவராக இருந்தார். அதன் பிறகு தலைவரான பிறகு ஒரு விசாரணை கமிட்டி அமைப்பதாக அறிவித்தார். 6 மாதங்களுக்குள் இதெல்லாம் விசாரணை பண்ணணும். இன்னைக்கு 6 மாதம் கழிச்சு கமிட்டி ரிப்போர்ட் நீங்க பார்த்தீங்களா? 4 வருஷமா இருக்கீங்களா மீடியால? இன்னைக்கா பார்த்தீங்களா? வெளிவரல. ஏன் வரல? திமுக எதிராக நீ என்ன ஒன்றா பண்ணு, தப்பே கிடையாது. ஊழல் இருக்கு, நிர்வாக சீர்கேடு இருக்கு, பல அத்துமீறல்கள் இருக்கு, கனிம கொள்ளைகள் இருக்கு, மணல் கொள்ளைகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீ பேசு, போராடு, தப்பே கிடையாது. ஏங்க, நீங்க திமுக எதிராக போராடுறதா நடிச்சுக்கிட்டு தமிழிசை வந்து பேர் வாங்கக்கூடாது, மற்ற தலைவர்கள் பேர் வாங்கக்கூடாது என்று அழிச்சாட்டியமான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு நபர் எப்படி வந்து நீங்க குற்றம் அப்படியே கொதிக்குது, ரத்தம் சுண்டுது, சுற்றுவேன், வெட்டிடுவேன், இதெல்லாம் தலைவருக்கான வார்த்தையே கிடையாது. வார்த்தை ஒரு மட்டமான வார்த்தையை பயன்படுத்துகிறார். சார், அவருடைய குற்றச்சாட்டு, அவருடைய போராடுற முறை, அவர் மீடியாவை அட்ரஸ் பண்றது, பேசுறது, இது எல்லாமே விவாதத்துக்குரியது. அவ்வளவுதான், ரொம்ப ஹைப்பரா வந்து அவர் எல்லாமே அட்ரஸ் பண்றாரு அப்படின்னாலும் கூட
அவரும் உட்பட அதிமுக கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து ஞானசேகரனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அல்லது அவர் ஒவ்வொரு டைமும் போறப்ப எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம அவர் வந்திருக்க முடியுமா? அப்ப பின்னாடி யாரு? அவர் திமுகல இருக்காரா இல்லையா? அப்படின்னா, ஓகே அந்த ஃபோட்டோல இருக்க நபர் வந்து எதார்த்தமா மீட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, எல்லா இடத்துலயும் அவருடைய பேர் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன? ஒரு கட்சினா நீங்க வந்து அத மறுங்க. அத மறுக்கிறதுக்கு என்ன இவ்ளோ தயக்கம் இருக்கு அப்படின்னு அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இல்லன்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுகவா இல்லையான்றதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அறிவாலயம் தான், நான் இல்லை. அவன் திமுகவா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா 2 வித கருத்து இருக்கு. நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இல்லைன்னு மறுக்கிறாரு. அதன் பிறகு திமுகன்னு அதிமுகவுடைய ட்விட்டர் ஹேண்டல்ல வருகிறது. டி ஞானசேகரன் வருகிறது. இப்போ டி ஞானசேகரன் வேறு என்று பேட்டி எடுத்து போடுகிறார்கள். இப்போ இது உண்மை யார் கண்டுபிடிக்கணும்? போலீஸ் கண்டுபிடிக்கணும். அவன் திமுக உறுப்பினர்னு கார்டு எடுத்து போடணும். இல்லை திமுக சொல்லணும். அவன் எந்த கட்சியாக இருக்கட்டும் சொல்லிட்டேன். திமுகவே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் கிரைம் கேஸ்லேருந்து வெளியே வந்தவங்களெல்லாம் வந்து பிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எப்படி கேட்டீங்க? எப்படி கேட்குறீங்க? மேல ஒரு 20 வழக்குகள் இருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து அந்த பகுதியில தொடர்ல ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாருன்றப்ப அவர் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்னு சிட்டில இருக்கக்கூடிய ஐஎஸ் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கு. 20 வழக்கு இருக்கு. நொட்டோரியஸ் வழக்கு ABCD 4 டிஃப்ரெண்டா பிரிப்பாங்க. ஏன்னா நொட்டோரியஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய ரவுடி குழுக்கள், இவர்களால் பெரிய கலவரம் ஏற்படும், அடியாட்கள், கூலிப்படை வைத்திருப்பார்கள். அதுக்கடுத்து கேட்டகரி வைப்பாங்க, A+B இப்படிலாம் வச்சுருப்பாங்க. சரி, இவங்க எந்த கேட்டகரி நீங்கள் விசாரிச்சிங்க? நான் சொன்னால் ஏதோ திமுகவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு எல்லாம் வருவாங்க. இந்த பாஜகவில் இது கேட்டகரிலாம் சொல்கிறேன். சொல்கிறீங்களா? இவங்க மேலே வழிப்பறி இருக்குது, ஹவுஸ் பிரேக்கிங் இருக்குது, பிட் பாக்கெட் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. இப்போது இந்த பாஜகவில் சேர்த்துருக்காங்கல்ல, என்ன புளியந்தோப்பு அஞ்சலை கொலை உள்ளிட்ட 10 வழக்குகள், கல்வெட்டு ரவி 6 முறை குண்டர் சட்டம் 8 கொலை வழக்கு, மொத்தம் 30 வழக்குகள். புதுவை எழிலரசி இவர் மீது என்ன குற்றச்சாட்டு தெரியுமா? முன்னாள் MLA, முன்னாள் சபாநாயகரை கொலை செய்த வழக்கில் சிறைக்கு சென்றவர். இப்போ இவங்க இன்னும் பாஜக தான் இருக்காங்க. அதான் நீங்கள் விசாரிச்சிங்களா? போட்டுங்களேன், விசாரிச்சு போடுங்களேன், எனக்கு என்ன போச்சு. சபாநாயகர் சிவகுமாரை கொலை செய்த வழக்கில் சிறைக்கு. சீர்காழி சத்யா கூலிப்படை மொத்தம் 48 கொலை வழக்குகள் இருக்கு. 48 கொலை வழக்குகள், ஃபுல்லா மணல் கொள்ளை. இப்ப சமீபத்தில் ஒரு ரவுடிஸ் மர்டர்ல இவர் பெயர் அடிபட்டிருக்கு, உள்ள இருந்து. சேலம் முரளி, நெற்குன்றம் சூர்யா 218 வழக்கு இருக்கு. கொலை வழக்கு மட்டும் 30க்கு மேல. நெற்குன்றம் சூர்யா, புதுவை சோழன், புதுவை விக்கி, மயிலாப்பூர் டோக்கன் ராஜா, பாம் வேலு, குரங்கு ஆனந்த், குடவாசல் அருண், சீர்காழி ஆனந்த், சென்னை பாலாஜி, தஞ்சை பாம் பாலாஜி, அரியமங்கலம் ஜாகீர், பாக்கெட் ராஜா தஞ்சாவூர், குடவாசல் சீனு, மயிலாடுதுறை அகோரம். யாரும் தெரியும் உங்களுக்கு? பாமக கலந்து வந்து இப்போ பிஜேபி சேர்ந்து கொலை வழக்கில் சிக்கியிருக்காரு. இவரை மிரட்டினவர், ஆதீனத்தை மிரட்டினவர். என்ன இந்த நெற்குன்றம் சூர்யாவுக்கு என்ன பதவி கொடுத்தாங்க தெரியுமா? மாநில பட்டியல் இனத்தினுடைய செயலாளர் பதவி. அஞ்சலிக்கு வடசென்னை பாஜக மகளிரணி செயலாளர். அதை விட கொடுமை, படப்பை குணா 31 மர்டர் கேஸ், 17 அட்டெம்ப்ட் மர்டர். இவருக்கு என்ன பொறுப்பு தந்தாங்க பாஜகல? மாநில ஓபிசி அணி செயலாளர் பொறுப்பு. மாநில ஓபிசி அணி செயலாளர். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பாஜக சேர்த்திருக்கிறார்கள். அண்ணாமலை என்ன சொன்னாரு? அண்ணாமலை என்ன சொன்னார்? படப்பை குணா வீட்டில் போய் யார் கட்சியில் அவரை பார்த்து சேர்த்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு மத்திய அமைச்சருங்க, நான் அதிகம் மதிக்கிற ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். நான் வந்து கம்பேரிட்டிவ்காக சொல்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இவனை வாட்ச் பண்ணல, போலீஸ் தப்பு பண்ணிடுச்சுன்னு. இந்த அக்யூஸ்டெல்லாம் வச்சிருக்கீங்களே, எதுக்கு வச்சுக்கிறீங்க? எதுக்கு வச்சிருக்கணும்? நியாயமா அது? அதனால எந்த கட்சியும் இந்த விவகாரத்தில் யோகியன்னு சொல்றதுக்கு, காலரை தூக்கி வரதுக்கு தகுதியே கிடையாது. எல்லா கட்சியும் சொல்றேன். திமுக, எந்த திமுக அதிமுக எல்லா கட்சியும் ரவுடி இருக்கான். எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவர் மட்டும் வந்து நான் வந்து புனிதமானவர், இந்த ரவுடிகளை அழிக்க வந்தவர். ஒரு சம்பவம் நடந்த உடனே, சம்பவம் நடந்திருக்கிறது, மறுக்கவில்லை, ஒரு துன்பகரமான துயரமான சம்பவம்.
சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, அவனை காப்பாற்றிட்டாங்களா, போட்டு கிழிங்க, போராட்டம் பண்ணுங்க. தொடர்ச்சியாக வந்து நீ முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி முற்றுகிடுங்க, தப்பே கிடையாது. திமுக அவனை காப்பாற்றுகிறதால விடவே கூடாது. நீங்கள் அந்த போராடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு குற்றம் நடந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், அதை காப்பாற்றுவதற்கு எதிர்த்து எப்படி போராட வேண்டும், அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் அரசியல் செய்யணும். ஏதோ 25ஆம் தேதியிலிருந்து விரதம் தொடங்கி பிப்ரவரி 10 48 நாள் மண்டலம், தைப்பூசத்துக்கு நீங்கள் விரதம் இருப்பதாக சொல்லிவிட்டு அதை வந்து இப்படி ஒரு கலர் பூசி, இல்ல 26 திமுக ஆட்சியில இருந்து அகற்ற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன் அப்படின்றாரு சார். நடக்கிற விஷயமா பேசணும். அவர் என்ன நடந்துட போறாரு, நீங்க அப்படியே கூட வச்சுங்க, நல்ல விஷயமா கூட இருக்கலாம். எங்க போக போறாரு, டெய்லி வந்து வீட்டிலேருந்து கோயம்புத்தூர் அந்த ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து இறங்கி அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வரப்போறாரா சென்னைக்கு. அப்புறம் ட்ரெயினில் சென்ட்ரலில் இறங்கி அப்படியே ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து ஆட்டோ பிடிப்பாரா, பஸ் பிடிப்பாரா? ஏறினா கார், இறங்கினா கார், ஏறினா விமானம், இறங்கினால் விமானம், அப்படியே கட்சி அலுவலகம் கேரிடார் வரைக்கும், போர்ட்டிகோ வரைக்கும் வரும். தங்கிறது ஃபுல்லாக 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த சாட்டை அடிச்சுக்கிட்டாரு. அந்த வீட்டை பார்த்தீங்களா, கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுங்களா, மக்கள் பார்க்கட்டும். பார்த்துருப்பாங்க சார் எல்லாரும். இல்லை நீங்களும் இன்னொரு முறை காட்டுங்க, போட்டுறோம் சார். அந்த வீடு என்ன மாதிரி வீடுன்னு பாருங்க. அந்த வீட்டிலேருந்து நடந்து வந்தால் அப்படியே கால் கொப்பளம் வந்துடுமா சொல்லுங்க. எத்தனை 1/2 கிலோமீட்டர் டெய்லி நடப்பாரா மெயின் ரோட்ல? பட் ஒரு சபதம் எடுத்திருக்காருல்ல. என்ன சபதம், மண்ணாங்கட்டி சபதம். ஏன்னா திமுக ஆட்சி அகற்றுவதற்கு இந்த செருப்பு போடாமல் இருந்தால் போதுமா? அவருடைய மைத்துனர், அவர் பங்குதாரருடைய வீட்டில் வந்து ஐடி ரைட் நடக்குது. அதை பற்றி கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்றார். ஜோதிமணி எனக்கு பங்காளி, அவங்க வீட்டில் ரைட் இருந்தது. செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் ரைட் இருந்தது. அவரு நான் அவர் ஒரே கோயில் உறவினர். இதுக்கு முன்னாடி என்னைக்காவது சொல்லியிருப்பாரா? என்னைக்காவது ஒரு நாள் செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கு முன்பாகவோ கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த பிறகோ என்னைக்காவது ஒரு நாள் அவர் என் வீட்டில் வந்து சோறு சாப்பிட்டார், நானும் அவரும் ஒரே கோயில் ஒரே உறவினர்கள் சொல்லியிருக்காரா? ஏன் சொல்ல? இப்போ இதுக்கு மச்சானை பற்றி கேள்வி கேட்கும்போது மட்டும் நாங்களாம் பங்காளிங்கிறாரு. அப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட பதில் சொல்லுகிற ஒரு அரசியல்வாதி மக்கள் என்ன நினைப்பார்கள்? ஓகே சார், இந்த வழக்கை இதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு குரலும் வருது. சென்னை நீதிமன்றம் தானாக இந்த கேஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி போகும்னு பாக்குறீங்க? யார் ஒன்றா விசாரிக்கட்டும். இந்த விஷயத்தில் திமுக யாரையாவது காப்பாற்ற நினைக்கிறது, இல்லை சென்னை போலீஸ் இந்த குற்றவாளியை காப்பாற்றி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, இன்னொரு குற்றவாளி இருக்கிறார் அப்படி என்றால் அந்த பெண் பேட்டி தரலாம். அந்த பெண் வந்து ட்விட்டர்ல போடலாம். இல்லை பாதிக்கப்பட்ட அந்த பையன் பார்த்துருப்பான், உண்மையை வரும், வெளியே வரும். 2 பேர் பார்த்துருக்காங்க. அந்த குற்றவாளி ரெண்டு பேரா, ஒருத்தரா, இல்லை உண்மையிலே அந்த நிறைய பெண்களை இந்த மாதிரி மிரட்டி தனக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு சப்ளை செய்திருக்கிறானா, இதெல்லாம் போலீஸ் வந்து விசாரிக்கணும். ஒருவேளை தடுக்கப்பட்டால் நீங்க விசாரிங்க, உண்மை வரட்டும். உண்மை வரட்டுமே, என்ன இப்போ இருக்கு? யார் தடுக்க போறா? அதான் சொல்றேன், திமுக தவறு செய்தால் போராடுங்கள், வருஷம் ஃபுல்லா போராடுங்க. அவன் கட்சிக்காரன் ப்ரூவ் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லிய. நீங்க உங்களுடைய அரிப்புக்காக வந்து உங்களுடைய பெயர் வந்து ஏதோ கெட்டு போகிறது. நீங்க ஒன்று கோயம்புத்தூர்ல இருக்கார் அவரு, ஒன்று இந்த அம்மா சென்னையில் இருந்தாங்க போய் போராட்டம் பண்றாங்கன்னு ஒன்று நீங்க இப்படிலாம் அறிவிக்கிறீங்க. காலையில சும்மா இருந்தீங்க, திடீர்னு சாயங்காலம் பிரஸ் மீட் வைக்கிறீங்க. நான் கேட்குறேன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த ஒரு பாலியல் கொடுமைக்கு நீங்கள் இந்த திமுக ஆட்சியில் பாலியல் குற்றம் அதிகரித்து விட்டது, சவுக்கால் அடித்துக் கொள்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மணிப்பூருக்கு என்ன பண்ணிருக்கணும்? நொடிக்கு ஒரு முறை சவுக்கால் அடிச்சிருக்கணும். அந்த காட்சி பார்த்தீங்களா? அந்த காட்சி பார்த்தீங்களா? வீடியோ எடுத்து போட்டாங்களா இல்லையா? நீங்க இந்த பெண்ணுக்கு ஒரு கொடுமை எத்தனை துன்பகரமானது, எத்தனை வேதனைகரமானது, எத்தனை அவமானம் அப்படின்னு சொல்றீங்களா? மணிப்பூர் பெண்களுக்கு 2 பெண்களை ஆடை களைந்து அத்தனை பேர் அத்தனை ஆண்களும் சுத்தி வந்து அவளை வந்து வன்புணர்ச்சி செய்து கொலை செய்த காட்சியை நம்ம வந்து பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். என்ன பண்ணிருக்கணும்? ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தியா எனது தாய்நாடு, பாரத திருநாடு, எல்லாரும் என் சொந்தம். அந்த மணிப்பூர் பெண்கள் இந்தியா தானே, உங்க சகோதரி தானே. என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அடிச்சிருக்கணும். ஒரு நொடிக்கு ஒரு முறை ஷாட் எடுத்து அடிச்சிருக்கணும். உலகத்துல எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எல்லா அரசியல்வாதி நடிகர்கள் தான். யாரும் ஒன்றும் யோகியம் கிடையாது, யாரும் வந்து பெஞ்ச் மார்க் மேலே எவனுமே கிடையாது, எந்த தலைவரும் கிடையாது. எங்கேயாவது ஒரு தனி மனித தவறு இருக்கலாம், அல்லது குடும்பத்திற்காக வளர்ந்து நெளிந்து போயிருக்கலாம்.
ஆனால் ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அப்படியே அப்படியே வெந்நீர் ஊற்றி கொதிக்கிற மாதிரி கொதிநிலைக்கு போகுது, ஆர்டிஷன் ஊட்டுற மாதிரி விண்ணுக்கு மண்ணுக்கும் குதிப்பது. மணிப்பூருக்கு என்ன பண்ணீங்க? தன்னை முன்னிலைப்படுத்தாத எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவர் வந்து அனுமதிக்க மாட்டார். நான் பெயர் சொல்ல விரும்பல, அது இன்னொரு சர்ச்சைக்கு போவோம். இவர் துணைத் தலைவராக இருக்கிறார். ஒரு வீடியோகிராஃபரை வைத்து ஒருத்தரை மிரட்டி தலைவர் பதவிக்கு வரவிடாமல் தடுத்தது யார்? தனக்கு போட்டியாக வந்து விடுவார் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவரை பிளாக்மெயில் செய்து அவரை வந்து தடுத்து நிறுத்தியது யார்? சரி, தலைவராக இவர் வந்த பிறகு அந்த வீடியோ வெளியிட வேண்டாம் என்று அந்த வீடியோகிராஃபரை கேட்டுக்கொண்டது யார்? வேண்டாம், இது வெளியிடாதுன்னு சொன்னது யாரு? அப்புறம் அந்த பையன் என்ன சொன்னா? இவர் தான் எடுக்க சொன்னாரு, இவர் ஸ்டாப் பண்ணாரு. அப்போ இவருடைய சுயநலம் தெரிந்தது. இவர் தன் தலைவராக வருவதற்கு அவர் தடையாக இருந்தார், அதனால் வெளியிட வேண்டாம் என்று சொன்னார். இதெல்லாம் யாருங்க பண்ணுது? யார் பண்ணுது? இப்போ புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் இவருக்கு முன்னிலைப்படுத்தணும். உண்மையில வருத்தப்பட்ட இந்த கட்சி வந்து இப்படிப்பட்ட நபரை தேர்ந்தெடுத்ததற்கு மத்திய பாஜக வேதனைப்படணும். இங்க இருக்கிற தலைவர்லாம் பயந்து கிடக்குறாங்க. அதனால தான் யாரும் வரல. அந்த சம்பவத்திற்கு பிறகு அண்ணாமலை பார்த்து எல்லாம் பயந்து நடுங்கினார்கள். காரணம், ஐயோ இவர் மீறி போனால் அல்லது இவருக்கு எதிராக எதாவது செய்தால் நம்மளை எப்படி செய்வார்? ஏன்னா போலீஸு, நெட்வொர்க்கு என்ன ஒன்றா செய்யக்கூடியவர். ஒரு 500-600 வார் ரூம் வச்சு இவர் செயல்பட்ட விதத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. எக்ஸப்ட் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசைக்கும் அண்ணாமலை நடக்கக்கூடிய பிரச்சனை தான் எக்ஸப்ட் தமிழிசை சவுந்தரராஜன். ஏன்னா முன்னாள் தலைவர், முன்னாள் ஆளுநர், உனக்கு நான் பயப்பட மாட்டேன், நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு துணிச்சலான்னு இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த போராட்டத்துக்கு மத்தியில் தான் இப்போ கட்சி நடந்துருக்குது. இந்த கட்சி இவரை தலைவராக வைத்திருக்க போகிறதா அல்லது அவரை வந்து வேற ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்கா தெரியல. விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார். மச்சான் பிரச்சனை, அம்பேத்கர் பிரச்சனை, தன்னுடைய பிரச்சனை, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு அப்பப்போ மோடி அவர்கள் சொல்லிக்கிறார். வெங்காய பொறுப்புங்கிறார். மாநிலத்தில் வெங்காய பொறுப்பா? அது தூக்கி போட்டு போக வேண்டியதானே? செய்வாரா? மாநில தலைவர் எப்பேற்பட்ட பொறுப்புங்க. இந்த பொறுப்புக்கு மாதிரி இப்போ வந்து ஒரு நீதிபதி வந்து இதெல்லாம் ஒரு பதவியான்னு சொல்லுவாரா? நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதி சொல்லுவாரா? ஜனாதிபதி வெங்காய பொறுப்புன்னு சொல்லுவாரா? இல்லை, கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்றாரு. பொறுப்பில் இருக்கனால. பொறுப்பு இருந்தால் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். சமுதாய பொறுப்புணர்ச்சியோடு இருந்தால் தான் அது இந்த பதவி கிடைக்கும். உங்களுக்கு எனக்கு அந்த பதவி கொடுப்பாங்களா? சொல்லுங்க. இல்லை, பாஜக எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏன் அவர் கொடுத்தாங்க? அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளணும். அதனால் இந்த அபத்தமான போராட்டம், அபத்தமான பேச்சுக்கள், இதெல்லாம் வந்து தலைவருக்குரிய தகுதியே போயிடுச்சுங்க. நான் பலமுறை அவர் விமர்சிக்கிறேன். திரும்ப வந்து இவ்வளோ கோபமாக விமர்சிச்சது இல்லை, கோபமாக இல்லைங்க. நீங்கள் ஒரு கட்சி எதிர்த்து, ஒரு மாநில கட்சி, அது தேசிய கட்சி, 3 முறை தொடர்ந்து மத்தியில் ஆட்சிக்கு வருகிற அந்த கட்சியுடைய மாநில தலைவர் திமுகவை எதிர்த்து போராட வேண்டியதற்கு பல விஷயங்கள் இருக்கு. ஊழல் இருக்கு, நிர்வாக சீர்கேடு இருக்கு, கனிம கொள்ளை இருக்கு, அதிகாரிகள் சண்டையில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதிகாரிகள்லாம் உட்காந்துக்கிட்டு கோட்டையில் தமிழ்நாடுக்கு வந்து என்னெல்லாம் தேவை அதை பற்றி பேசுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ரோடு சரியில்லை, பாலம் உடையுது, திருவண்ணாமலை பாலம் உடைஞ்சது, பேசுங்க, போராட்டம் பண்ணுங்க. அங்கே போய் விழுப்புரம், மரக்காணம் இந்த பகுதியில் வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் போய் பார்த்து என்ன கொடுக்கலன்னு போய் போராட்டம் பண்ணுங்க. அதுதாங்க மக்கள் பிரச்சனை. இது ஒரு பிரச்சனை. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. ஒரு மாணவிக்கு நடந்த பிரச்சனை உண்மையிலே வந்து போராட வேண்டிய பிரச்சனை, மறுக்கல. ஆனால் என்ன முறை, என்ன வழிமுறைகள் அதெல்லாம் இருக்குல்ல. இப்படிதான் வந்து லாவண்யான ஒரு பெண் தஞ்சாவூர்ல மைக்கேல்பட்டியில மத மாற்றம் சொல்லி செய்யப்பட்டான்னு சொல்லி தற்கொலை செய்து கொண்டான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணி அழிச்சாட்டியம் பண்ணி சிபிஐ தேசிய மனித மகளிர் உரிமை கமிஷன்ல வந்து விசாரிச்சாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க? அந்த வீடியோ இருக்குது பொய்னாங்க. மதம் மாற்றம் அதெல்லாம் விட்டுருங்க. மதம் மாற்ற பிரச்சனைக்காக அவர் தற்கொலை செய்யவில்லை. என்னாச்சு? கையில் எடுத்து போராடினார், இந்த ஆட்சியை கவுக்குறார். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த பதிலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தீங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி.